இறைவா, என் மனதில் அன்பான வடிவத்தில் குடிக்கொண்டிருக்கும் பின்னணித்தும் நீயே. முதல்வா, இளஞ்செழியனே, கந்தா கடம்பா ஈசா, அனைத்தும் நீயே. ஒருவருக்கெல்லாம் அள்ளிக் கொடுப்பவனே, அனைத்தும் நீயே. ஏமாற்றுப்பவர்களையும் கூட, திருடர்களையும் கூட பின் அரவணைத்து செல்லும் என் குருநாதருக்கு மிஞ்சிய குரு உலகத்தில் இல்லை. என் குருவானவனே, அனைத்தும் தெரிந்தவன், அனைத்தும் தெரிந்தவன், அனைத்து தெய்வத்திற்கும் கூட பின் உபதேசம் செய்பவர். ராமனுக்கும் கூட, சீதைக்கும் கூட, கிருஷ்ணனுக்கும் கூட, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கூட, இன்னும் ஏனைய ஞானிகளுக்கும் பல 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 சீடர்களையும் கூட உருவாக்கும் தகுதி என் மைந்தன். இனிமேலும் என் மைந்தன் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இறைவா, என் மனதில் உள்ள குறைகளையும் நீக்குவாயாக, நீக்குவாயாக. மனிதர்களை வரும் காலங்களில் தெளிவுக்கத்தில் நிச்சயம் நல்வழிப்படுத்துபவனே, உன்னை வணங்குகின்றேன் லோபாமுத்திரையோடு. அன்பானவனே, பண்பானவனே, பாசத்திற்கு அடையாளமே, கருணை உள்ளம் கொண்டவனே, உன்னை யார் எப்படி பாடுவது, எப்படி தூதிப்பது? உன்னை அகத்தியா என்று சொல்வதற்கும் யான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்தேனோ, யான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியங்கள். ஏற்றுக்கொண்டவைக்கு எவையான் எப்படி எதை அறிந்து? இறைவா, இறைவா, நீ அனைத்தும், நீயே ஈசா, நீயே அனைத்தும், நீயே பிரம்மா. அறிந்து அறிந்து அனைத்தும் முன்னிறத்திலே இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு நிச்சயம் ஒன்றும் தெரியவில்லை என்றெல்லாம், ஒன்றும் தெரியவில்லை என்றெல்லாம் கருணை உள்ள தனித்தவனே. அனைவருக்கும் உதவிகள் செய்யும் உன்னுடைய அருளால், அருளால் உலகத்தை வெல்வாய். அனைத்து சித்தர்களையும் கூட வெல்வாய், வென்று விட்டாய். அனைத்து சிலர்களையும் கூட வென்று விட்டாய். என் மனதில் அழகாகவே குளிக்கொண்டிருக்கின்றாய் இறைவா, அகத்தியா. அப்பா, எதை என்று மரியாதைய உன்னை அகத்தியன் என்பதா, இறைவன் என்பதா, இன்னும் கருணை என்பதா? அன்பிற்கு அன்பான வடிவம் என்பதா, பாசம் என்பதா? புரியவில்லை புரியவில்லை நிச்சயம் எதை என்று அறிய அறிய இன்னும் எப்பிறப்பு எழுந்தாலும் நீ என்னை என் உடம்பில் உயிர் இருக்கின்றதா, உயிருக்குள் உடம்பு இருக்கின்றதா என்பதை எல்லாம் தெரியப்படுத்தால் இல்லை உலகத்தில். அகத்தியனை அதாவது என் தந்தையை நிச்சயம் இவ்வுலகத்தில் யார் தெரிந்திருக்க கூடியவர்கள் நிச்சயம். இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என் அப்பன் அதாவது என் குருவானவனை பற்றி யாரும் இவ்வுலகத்தில் தெரிந்திருக்க கூடியது ஒரு துளி கூட இல்லை. என் தந்தை அகத்தியனை வழிபடுவதற்கும் கூட நீங்கள் ஏதோ ஒரு தளத்தில் பிறந்து பின் அதனால் பல பிறவிகள் கடந்து கடந்து வந்தால்தான் என் குருவானவனையும் கூட அகத்தியா என்ற பெயரை அழைத்து நீங்கள் முற்று என் தந்தையை அகத்தியா என்று அழைத்து விட்டாலே போதுமானது. மோட்ச பிறவிதான் உங்களுக்கு. அப்படிப்பட்டவர் என் குருவானவர்.
அதில் உருவானவர் கருணை வடிவானவர் எங்கும் பரத்து நிற்பவர் ஒளி வடிவமாக அப்பா என்று அழைத்தாரே ஓடோடி வருபவர் உலகத்தில் உள்ள அனைத்தும் கற்று உணர்ந்தவர் இன்னும் சொல்லத்தான் போகின்றார் இவ்வுலகத்தில் புதுமையான விஷயங்களை உலகத்திற்கு கொண்டு வந்து இவ்வுலகத்தையே மாற்றப் போகின்றான் என் குருநாதா 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 போதும் உன்னுடைய பொறுமை பொறுத்தால் பூமியால் வாழ் என்றெல்லாம் எந்தனுக்கு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாள் இன்னும் பொறுக்க வேண்டாம் மனிதர்களுக்கு நல்வழிப்படுத்தி இன்னும் பல கஷ்டங்களையும் நீக்கி